பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேள்விக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி இதில் உள்ள மெயினான ஒரு கருப்பொருள் எடுத்துக்கொள்வோம். இது பார்த்திங்கன்னா அதிக மழை வீழ்ச்சியின் செல்வாக்கு தான் கேட்குறாங்க. அப்போ இதோடைய பிரதான கருப்பொருள் வந்து மழை வீழ்ச்சி. அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அறிமுகம் கொடுக்க போகிறீங்க. மழை வீழ்ச்சி என்றால் என்ன கொடுக்க போகிறீங்க. ரைட், மழை வீழ்ச்சி என்பது எனது முகில்களில் இருந்து 0.5 மில்லிமீட்டர் தொடக்கம் 5 மில்லிமீட்டருக்கு இடைப்பட்ட வெட்ட பருமனை கொண்ட நீர்த்துளிகள் புவி மேற்பரப்பில் வீழ்ந்தன சொல்லுவோம். மழை வீழ்ச்சி எனப்படும். அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா விளக்கத்துக்கான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, இந்த அதிக மழை வீழ்ச்சியின் செல்வாக்கு இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு நம்ம 2 விஷயங்களை வச்சுக்கொண்டாமல் ஆன்சர் கொடுக்க முடியும். முதலாவது அதிக மழை வீழ்ச்சியின் நன்மை, அப்புறம் அதிக மழை வீழ்ச்சியின் தீமை. 2ஐயும் கலந்து நம்ம இதுக்கு ஆன்சரை கொடுக்க முடியும். ஏன்னா குறிப்பிட்டு கேட்கல, ஏன்னா பொதுவாக தான் கேட்டிருக்காங்க. அதிக மழை வீழ்ச்சி செல்வாக்குன்னு கேட்டிருக்காங்க. அவை நம்ம இந்த 2 விஷயங்களை வச்சுக்கொண்டாமல் இலகுவாக இதுக்கு ஆன்சரை கொடுக்க முடியும். ரைட், இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற முதல் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா கழிமுக பிரதேசங்களுக்கு பூசணி பதார்த்தங்கள் அதிகரித்தல், இதன் காரணமாக மீன் கொடுத்தொகை அதிகரிக்கும். ரைட், பார்த்தீங்கன்னா விளக்கத்தை அதிக மழைவீழ்ச்சி காரணமாக ஓடி வழியும் நீரானது அதிகமான உணவு பதார்த்தங்களையும் பூசணி பதார்த்தங்களையும் ஆற்றினூடாக கொண்டு செல்லப்படும். பூசணி பதார்த்தங்கள் மற்றும் கழிவு பதார்த்தங்கள் கழிமுக பகுதியில் செலுத்தப்படுகின்றது. இவ்வாறு விடப்பட்ட பூசணி பதார்த்தங்களையும் உணவுப் பொருட்களையும் மீன்கள் உண்பதால் கழிமுக பகுதியில் மீன் கொடுத்தொகை அதிகரிக்கின்றது. ரைட், இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அதிகமான மழைவீழ்ச்சி கிடைக்கப்பெறும் போது ஆற்றில் வந்து அந்த ஓடி வழிகிற நீர் வந்து ஆற்றோடு சேர்ந்து 6 பெருக்கெடுத்து ஏன்னா கழிமுக பகுதியை வந்து சேரும். ரைட், இந்த மாதிரி ஓடி வழியக்கூடிய நீரானது சும்மா வராது. அதோட பாதையில் காணப்படக்கூடிய உணவு பதார்த்தங்களையும் பூசணி பதார்த்தங்களையும் அப்படியே நீரால் கரைத்து கொண்டு தான் செல்லும். அப்போ இவ்வாறு நீரால் கரைத்து கொண்டு செல்லக்கூடிய அந்த உணவு பதார்த்தங்களும் பூசணி பதார்த்தங்களும் கழிமுக பகுதியில், அதாவது டெல்டா பகுதியில் வந்து விடுவிக்கப்படும். அந்த பகுதியில் அந்த உணவு பதார்த்தங்கள் விடுவிக்கப்படும் போது அந்த பகுதியில் காணப்படக்கூடிய மீன்கள் வந்து இந்த பூசணி பதார்த்தங்களையும் உணவு பதார்த்தங்களையும் பெற்று விருத்தி அடையும். விருத்தி அடைஞ்சின்னா அதோட இனப்பெருக்கம் வந்து சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த பகுதியில் வந்து சிறப்பான இனப்பெருக்கமும் மீன்களோட விருத்தியும் காணப்படுச்சுன்னா அந்த இடத்துல மீன் கொடுத்தொகை வந்து பெருக்கமடையும். அப்போ டெல்டா பகுதியில் வந்து பிரதானமாக மீன் பெருக்கமாக இருக்கிறது காரணம் என்னென்னா இந்த ஆற்றால் கொண்டு வரக்கூடிய உணவு பதார்த்தங்களும் பூசணி பதார்த்தங்களும் அந்த இடத்துல விடுபடும் போது அதை மீன்கள் பயன்படுத்தி பெருக்கமடைந்து மீன் கொடுத்தொகையை அதிகரிக்குது. அதுதான் இதுக்கான பிரதான காரணியாக இருக்குது. கழிமுக பகுதியில் வந்து அந்த உயிர்ப்புலமை, அதாவது மீன் கொடுத்தொகை வந்து சிறப்பாக இருக்கிறது காரணம் வந்து அதிக மழை வீழ்ச்சி தான். அதிக மழை வீழ்ச்சினால தான் பூசணி பதார்த்தங்களும் உணவு பதார்த்தங்களும் அதிகமாக ஆற்றால் கொண்டு வரப்பட்டு கழிமுக பகுதியில் விடப்படுது. ஓகே, ரைட். அப்போ ஓகே இதை வச்சுக்கொண்டு நீங்கள் ஆன்சர்ஸை கொடுக்க முடியும், விளக்கத்தை கொடுக்க முடியும். ரைட், அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீர்வாழ் அங்கிகள் பாதிப்படுதல். நீர்வாழ் அங்கிகள் பாதிப்படுதல். ரைட், பாருங்க விளக்கத்தை. அதிக மழைவீழ்ச்சி காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதனால் ஆற்றில் காணப்படும் மீன்களின் முட்டைகள், மீன் குஞ்சுகள் போன்றன வெள்ள நீரில் அடித்து செல்லப்படுவதனால் மீன் கொடுத்தொகை பாதிப்படையும். அதே சமயம் மீன்களின் பூக்கள் பொறுமுறை சேதத்துக்கு உள்ளாகின்றது. வெள்ள நீரின் கலங்கல் தன்மை அதிகம் என்பதால் நீர்வாழ் தாவரங்களின் ஒளித்தொகுப்பும் தடைப்படுகின்றது. ரைட், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான மழை வீழ்ச்சி ஏற்படுத்தினா கண்டிப்பாக ஆறுகளில் நீர் சார்ந்த இடங்களில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அப்போ வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அந்த நீர் வந்து தூய்மையான நீராக இருக்காது. அப்போ வெள்ளப்பெருக்கு வெள்ளம் வந்து பெருக்கெடுத்து ஓடும்போது அந்த கழிவு மண், அதே மாதிரி அடையல் களிகளை அதே மாதிரி ஏனைய பிற பொருட்களையும் அடித்து கொண்டு தான் செல்லும். அப்போ அந்த மாதிரி ஓடக்கூடிய நீர் வந்து ஆற்றில் வந்து வேகமாக பயணிக்கும் போது அந்த ஆற்றில் வாழக்கூடிய மீன்களுடைய முட்டைகளும் மீன் குஞ்சுகளும் அதே மாதிரி மீன் விரலி பருவங்கள் என்ன செய்யணும், அந்த நீரால் அடி செல்லப்படும். அப்போ ஒரு இடத்துல உள்ள மீன்களோட முட்டைகளும் மீன் குஞ்சுகளும் விரலி பருவங்களும் நீரால் அடி செல்லப்படும் போது அந்த இடத்துல என்னது மீனோட கொடுத்தொகை வந்து குறைவடைய போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆற்று நீர் வந்து ஒரு தெளிந்த நீராக இருக்காது. பார்த்திங்கன்னா அதாவது கலங்கத்தன்மை கூடிய நீராக தான் இருக்கும். இந்த மீன்கள் வந்து இதே மாதிரி பெரிய மீன்கள் பார்த்திங்கன்னா சுவாசிக்கும் போது அந்த கலங்கல் நீர், அதாவது இந்த கலங்கத்தன்மை கொண்ட நீரை சுவாசிக்கும் போது பூக்களில் சுவாசிக்கும் போது அந்த கழிவுப் பொருட்கள், அதாவது பிற பொருட்கள் வந்து அந்த பூக்களை, அது மீன்கள் சுவாசிக்கும் போது மீனுடைய பூக்களை சேதப்படுத்தும். அப்போ மீன்களோட பூக்களை அந்த களிப்பாத்தங்களும் மணல், அடையல், களி போன்ற மண் துணிக்கைகள் போயிட்டு சேதப்படுத்துனுச்சுன்னா அந்த பூக்கள் வந்து தொற்றுக்குள்ளாகும். அப்போ தொற்றுக்குள்ளாகிச்சுன்னா அந்த மீன் வந்து இறக்க நேரிடும். சுவாச செயல்முறையை சரியாக நிகழ்த்த இயலாமல் அந்த மீன்கள் வந்து இறக்கும். அந்த மீன் கொடுத்தொகை வந்து பாதிப்படையாததுக்கு பிரதான ஒரு காரணி இந்த ஆறுப்பெருக்கு இருக்குது. ஆறுப்பெருக்கிறதுக்கு பிரதான காரணம் அதிக மழை வீழ்ச்சி. அதிக மழை பெய்ஞ்ச கட்டாயமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால்
அந்த ஆற்றில் உள்ள நீர் வந்து என்னது கலங்கத்தன்மை அடையும். இதனால் மீன் கூட்டுத்தொகை பாதிப்படையுது. எப்படி பாதிப்படையுது? அந்த மீனுடைய பூக்கள் பொறுமை செய்யறதுக்கு உள்ளாகுது. எப்படி உள்ளாகுது? அந்த கலங்கிய நீரில் உள்ள போசனை அதாவது இந்த பிறப்பொருட்கள் வந்து அந்த மீனுடைய பூக்களை சேதப்படுத்துது. இதனால் மீனுடைய பூக்கள் தொற்றுக்குள்ளாகுது. அதனால் அது தொற்றுக்குள்ளாகி மீன்கள் இறக்குது. ஓகே, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த வெள்ளை நீர் வந்து கலங்கிய நீராக இருக்கிறனால நீர்வாழ் தாவரங்களுக்கும் இது பாதிப்பாக அமையுது. ஏன்னா கலங்கிய நீரில் வந்து சூரிய ஒளி ஊடுருவல் வந்து குறைவாக இருக்கும். ஆகவே நீர்வாழ் தாவரங்களுடைய ஒளித்தொகுப்புக்கு தேவையான போதுமான அளவு சூரிய ஒளி வந்து அந்த வெள்ளை நீரில் வந்து தாவரங்களுக்கு கிடைக்காது. இதனால் தாவரங்களுடைய ஒளித்தொகுப்பு வீதம் குறைவடையும். இதனால் தாவரங்களும் அங்கே பாதிப்படைய போகுது. அதாப்பிலே அப்போ இந்த விஷயங்கள் நீங்கள் கொடுத்து எழுதிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரைட். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மீன் விளைச்சலை அறுவடை செய்தல் பதப்படுத்தல் செய்ய முடியாமை. ரைட். மீன் விளைச்சலை அறுவடை செய்தல் பதப்படுத்தல் செய்ய முடியாமை. இதுக்கான விளக்கத்தை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், அதிக மழை வீழ்ச்சி பெறப்படும் நாட்களில் மீன்களை அறுவடை செய்வது கடினமாக அமைவதனாலும் அறுவடை செய்த மீன்களை உரிய முறையில் பதப்படுத்தல் செய்ய முடியாமையினாலும் மீன் விளைச்சல் அறுவடையின் போது அதிகமான அறுவடைக்கு பிந்திய இழப்புகளை எதிர்கொள்ள நேரிடும். ரைட். இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளை என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அதிக மழை வீழ்ச்சி பொழிகிற நாட்களில் வந்து நாம் கடலுக்கோ சரி ஏனைய நதிகளுக்கோ சரி இல்லாட்டி வளர்ப்பு தடாகங்களையும் சரி மீன் விளைச்சல் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா அதிக மழை காரணமாக நம்ம கடலுக்கு சென்று மீனை பெற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி பிடிச்ச மீன்களை உரியவாறு நம்ம பதப்படுத்த செய்ய முடியாது. ஏன்னா அதிக மழை காரணமாக இருக்குது. உதாரணம் பார்த்திங்கன்னா, இந்த நெத்திலி மீன்கள் அதாவது கருவாடு மீன்கள் நாம் பிடிச்ச உடனே நம்ம என்ன செய்யணும், உப்பிட்டு நாம் காய வைக்கணும். அதாவது வெயிலில் வந்து காய போடணும். அப்போ தான் அது கருவாடாக மாறும். அப்போ அந்த மீன்கள் நம்ம கொண்டு வரும்போது அதிக மழையாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பதப்படுத்துறதுக்கான நாட்கள் வந்து கூடும். பதப்படுத்துறதுக்கு நம்ம செய்யக்கூடிய நாட்கள் வந்து கூடும். அப்போ கூடுச்சு என்ன நடக்கும்னா, அந்த மீன்கள் வந்து பாதிப்படையும், தொற்றுக்குள்ளாகும், இல்லாட்டி ஏனைய சேதங்களுக்கு உட்பட்டு அறுவடைக்கு பிந்தி இழப்பு அதிகரிக்கும். ஆகவே அறுவடை செய்த மீன்களை உரிய நேரத்தில் நாம் என்ன செய்யணும், பதப்படுத்தணும். அதே மாதிரி உரிய நேரத்தில் நாம் என்ன செய்யணும், நுகர்வுக்கும் உட்படுத்தணும். இல்லாட்டி மீன்களை வந்து அறுவடைக்கு பிந்தி இழப்புக்கு வந்து கூடவாக இருக்கும். அந்த பிள்ளைகள் அப்போ பார்த்திங்கன்னா, மீன் விளைச்சலை அறுவடை செய்தல் பதப்படுத்தல் செய்ய முடியாமல் வந்து காரணம் வந்து அதிக மழை வச்சுருந்தால் கடலுக்கு சென்று மீன் அறுவடை செய்ய முடியாது. அதே சமயம் பிடிச்சிட்டு வந்த மீன்களை வந்து அதிக மழை இருக்கும்போது பதப்படுத்துவதும் கடினம். சரி பிள்ளைகள், அதனால தான் மழை வீழ்ச்சி வந்து இந்த மீன் விளைச்சலை பதப்படுத்துறதுக்கு ஒரு தடங்களாக இருக்குது. ஓகே, ரைட். அடுத்த கேள்வி பார்த்தோன்னா பிள்ளைகள், ரைட், நீரில் உப்பு செறிவு குறைவடைதல். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா இது எங்கே செல்வாக்கு செலுத்துன்னா உவர்நீர் மீன் வளர்ப்பில் வந்து இது வந்து ஒரு பிரதான தாக்கமாக இருக்குது. பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, அதிக மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறும் போது இந்த நீர்நிலைகளில் உள்ள உப்பு செறிவு வந்து குறைவடையும். ஏன்னா அதிகமான அளவு நீர் சேரும்போது அந்த நீரில் உள்ள உப்பு செறிவு வந்து குறைவடையும். அப்போ இதனால் என்ன நடக்குன்னா, அந்த மீன்களுக்கு வந்து ஒரு தகைப்பு நிலை ஏற்படும். இல்லை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், அதிக மழை வீழ்ச்சி பெறப்படும் நாட்களில் உவர்நீர் மீன் வளர்ப்பு தடாகங்களில் மழைநீர் செய்வதனால் தடாகத்தில் உள்ள உவர்நீரின் உவர்த்தன்மை குறைவடையும். இதனால் உவர்நீர் மீன்களுக்கு தகைப்பு நிலை ஏற்படும். அப்போ இதனால் தகைப்பு நிலை ஏற்பட்டு அந்த மீனுடைய வளர்ச்சி பாதிப்படையும். இதனால் மீன் விளைச்சல் வந்து குறைவடைய போகுது. தரமான மீன் விளைச்சல் வந்து இதனால் குறைவடைய போகுது. அவை உப்புச்சரிவு குறைவதுக்கு பிரதான காரணம் என்னன்னா, அதிக மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறும்போது நீர்நிலைகளில் உள்ள உப்புச்செறிவு வந்து குறைவடைய போகுது. ஏன்னா நீருடைய அளவு அதிகரிக்கும் போது உப்புச்செறிவு வந்து அப்படியே குறைவடைய போகுது. ஓகே பிள்ளை, ரைட். அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா, ரைட், திறந்தவெளி முறையில் வளர்க்கும் விலங்குகள் மீது பாதகமான விளைவுகள் ஏற்படுதல். திறந்தவெளி முறையில் வளர்க்கும் விலங்குகள் மீது பாதகமான விளைவுகள் ஏற்படுது. இப்படி பார்த்தீங்கன்னா, இந்த பண்ணை வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா, அதாவது திறந்த வெளியில் நாம் பண்ணைகளை அதாவது கால்நடைகளை வளர்க்க செய்யும்போது உதாரணத்துக்கு மாடுகள் வந்து பொதுவாக திறந்த வெளியில் வளர்க்கப்படுது. இந்த திறந்த வெளியில் நம்ம கால்நடையை வளர்க்கும் போது என்ன நடக்குன்னா, அதிக மழை வீழ்ச்சி நம்ம கிடைக்க பெறும்போது இந்த மாடுகள் வந்து பொதுவாக என்ன செய்யணும், மேய்ச்சலுக்கு செல்லாது. மேய்ச்சலுக்கு செல்லாட்டி அன்றைய நாளுக்கான பால் உற்பத்தி வந்து குறைவடையும். அப்போ இதனால் என்னக்குன்னா பண்ணை உற்பத்தி வந்து குறைவடைய போகுது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, தொடர்ந்து அதிக மழை பொழிஞ்சின்னா இந்த கால்நடைகளுக்கு வந்து சுகாதார ரீதியான பாதிப்புகள் ஏற்பட போகுது. அதே மாதிரி அதிக இடியுடன் கூடிய கடும் மழை பெஞ்சுன்னா நடக்கலாம், அந்த மின்னல் தாக்கங்களுக்கு உட்பட்டு இந்த கால்நடை இறக்கவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா பிள்ளை
பண்ணை வளர்ப்பின் போது அதிக மலைவீழ்ச்சி கிடைக்கப்பெறுவதனால் பண்ணை விலங்குகள் மேய்ச்சலுக்கு செல்லாமையால் பாலுற்பத்தி குறைவடைவதோடு திறந்த வெளியில் இருப்பதனால் மின்னல் தாக்கத்துக்கு உட்பட்டு இறக்கவும் நேரிடுகின்றது. இதனால் பண்ணை உற்பத்திகள் குறைவடைகின்றது. அப்போ இந்த பாயிண்ட் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ரைட். அடுத்த பாயிண்ட்டை பார்த்தோம்னா, நீர்நிலைகளில் அடையல் படிவதனால் நீர்நிலைகளில் கொள்ளளவு குறைவடைதல். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அதிகமான ஒரு மலைவீழ்ச்சி கிடைக்கப்படும் நாட்களில் அந்த நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். வெள்ளப்பெருக்கு ஏற்படுச்சுன்னா அந்த வெள்ள நீர் வழியில் உள்ள கற்கள், மணல், பரல் போன்ற எல்லா துணிகைகளையுமே ஆற்றுக்கு கொண்டு வரப்போகுது. அந்த ஆற்றுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த பிற பொருட்கள் என்ன செய்யணும், இந்த வெள்ள நீர் ஆழமான பகுதியில் என்ன செய்யணும், அந்த கொண்டு வரக்கூடிய பருப்பொருட்களை அந்த மணல், களி, அடையலை என்ன செய்யணும், அந்த ஆழமான பகுதியில் படிய விடும். அப்போ ஆழமான பகுதியில் அந்த வெள்ள நீர் கொண்டு வரக்கூடிய பருப்பொருட்கள் படிஞ்சுன்னா அந்த ஆழமான பகுதியோட ஆழம் குறைவடைய போகுது. அப்போ ஆழம் குறைவடைஞ்சுன்னா அந்த நீரில் அந்த பகுதியில் சேரக்கூடிய நீரின் அளவு குறைவடைய போகுது. அதாவது நீர் கொள்ளளவு குறைவடைய போகுது. இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா விளக்கத்தை, அதிக மழைவீழ்ச்சினால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இதனால் ஆற்று நீரானது வேகமாக பாய்ந்து வருவதனால் மணல், களி, அடையல் போன்ற பல பொருட்களை ஆற்றின் ஆழமான பகுதிகளில் படிய விடுவதனால் ஆறுகளின் ஆழம் குறைவடையும். இதனால் ஆறுகளின் நீர் கொள்ளளவு குறைவடையும். ஓகே பிள்ளைகள், ரைட். அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா, நீர் சூழ் தொகுதிகளில் ரசாயன பொருட்களும் பார உலோகங்களும் சேர்தல். நீர் சூழ் தொகுதிகளில் ரசாயன பொருட்களும் பார உலோகங்களும் சேர்தல். பார்த்தீங்கன்னா இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா விவசாய நிலங்களில் பொதுவாக சேதன பசலைக்கு பதிலாக இப்போ தற்காலத்தில் அதிகமான ரசாயன பதார்த்தங்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. அவை தவிர பூடை நாசினி, கலை நாசினி, பூச்சி நாசினின்னு நிறைய ரசாயன பதார்த்தங்களையும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த விவசாய நிலங்களில் பாரிய ஒரு மலைவீழ்ச்சி கிடைக்க பெறும்போது இந்த விவசாய நிலங்களில் நீர் படிந்து அப்படியே ஓடி வழியும். அந்த ஓடி வழிய நீர் சும்மா பயணிக்காது. ஏன்னா அந்த விவசாய நிலத்தில் காணப்படக்கூடிய ரசாயன பதார்த்தங்களையும் பார உலோகங்களையும் அப்படி எடுத்துக்கொண்டு தான் செல்லும். அப்போ ரசாயன நிலங்கள்லையும் சரி, ஏனைய கைத்தொழிற்சாலை காணப்படக்கூடிய நிலங்களையும் சரி, கழிப்பதார்த்தங்கள் இருக்கும்போது அதனூடாக நீர் ஓடும்போது அந்த கழிப்பதார்த்தங்கள் உள்ள ரசாயன பதார்த்தங்களையும் பார உலோகங்களையும் நீர் அப்படி எடுத்து சென்று அதாவது குளங்களோ, ஆறுகளோ, ஏரிகளோ அந்த நீர் சூழ் தொகுதியில் சேரும்போது அந்த இடத்துல ரசாயன பதார்த்தங்களின் அளவும் பாரமோட அளவும் அதிகமாக காணப்படும். இதனால் அந்த நீர் மாசடைவதோடு அந்த நீரில் வாழக்கூடிய நீர்வாழ் அங்கிகளும் பாதிப்படையும். இப்போ பார்த்தீங்கன்னா, விவசாய நிலங்களுக்கு அதிக மழைவீழ்ச்சி கிடைக்கப்பெறும் போது ஓடி வழியும் நீரின் மூலம் விவசாய ரசாயன பதார்த்தங்களும் பார உலோகங்களும் அடுத்து கொண்டு செல்லப்படும். இதனால் ரசாயன பதார்த்தங்களும் பார உலோகங்களும் நீர்நிலைகளை அடைவதனால் நீர்நிலைகள் மாசடைவதோடு நீர்வாழ் அங்கிகளும் பாதிப்படையும். ஏன்னா இந்த மழைநீர் கொண்டு வர ரசாயன பதார்த்தங்கள் எல்லாமே அந்த நீர்நிலைகளில் சேரும்போது அந்த நீரில் அந்த நீரின் தரம் பாதிப்படைய போகுது. அந்த நீர் தரம் பாதிப்படைச்சுன்னா, அதாவது நீர் மாசடையும் போது அந்த நீரில் வாழக்கூடிய அந்த நீர் முதலில் வாழக்கூடிய நீர்வாழ் அங்கிகள் இருக்கலாம், தாவரங்களுக்கெல்லாம் எல்லாமே பாதிப்படைய போகுது. ஏன்னா இந்த பார உலோகங்களான இந்த ஈயம், கட்மியம், நாகம் போன்ற ரசம் இந்த மாதிரிலாம் இந்த அதிக நச்சுமை கொண்ட பதார்த்தங்கள் நீரில் சேரும்போது அந்த நீர் முற்றுமுழுதானது மாசடைய போகுது. மாசடைஞ்சுன்னா அந்த நீரில் வாழக்கூடிய நீர்வாழ் அங்கிகளும் தாவரங்களும் பாதிப்படைய போகுது. ஓகே பிள்ளைகள், அப்போ இதை வச்சுக்கொண்டு நீங்கள் விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஓகே, ரைட். இப்போ அடுத்த பாயிண்ட்டை பார்த்தோம்னா, பயிர்களில் பொறிமுறை சேதம் ஏற்படுதல். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு அதிக காற்றோட கடுமழை பொழியும் போது இந்த மழை துளிகள் என்ன செய்யுன்னா அந்த நம்ம பயிர் நிலத்தில் காணப்படக்கூடிய அந்த பயிர் தாவரங்களுடைய அந்த கிளைகளை முறிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதிக மழைவீழ்ச்சி பொழியும் போது இந்த ஓடி ஒளி நீர் என்ன செய்யுன்னா தாவர கீழ்ப்பகுதியில் உள்ள அந்த மண்ணையும் அதே மாதிரி கலவை என்ன செய்யணும் சேர்த்து கொண்டு செல்லும். இதால் மண்ணரிப்பு ஏற்பட்டு தாவரம் சரிந்து விழும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதிக காற்றுடன் கூடிய மழை பொழியும் போது அந்த பயிர் தாவரத்தில் காணப்படக்கூடிய பூக்கள் உதிரும். அதே மாதிரி காய்கள் உதிரும். அப்போ இதனால் அந்த குறித்த ஒரு தாவரத்தால் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விளைச்சலின் அளவு குறைவடையுது. பார்த்தீங்கன்னா விளக்கத்தை, அதிக மழைக்காலங்களில் பயிர் தாவரங்களின் கிளைகள், பூக்கள், காய்கள் போன்றன முறிந்து விடுதல் மற்றும் மண்
அரிக்கப்படுவதனால் பயிர்களின் வேர்த்தொகுதி பாதிப்படைந்து தாவரம் வீழ்தல். அப்போ நம்ம சொன்ன மாதிரி தான். அப்போ மண்ணரிப்பு வந்து ஏற்படுத்தினா கட்டாயமாக தாவரத்தோட வேர்கள் வந்து மண்ணோட மேற்பரப்புக்கு வரும். தாவரத்தினுடைய வேர்கள் மண்ணோட மேற்பரப்பு வந்துச்சுன்னா தாவரத்துக்கு வந்து என்னது அந்த வலு வந்து மண்ணால் பற்றி பிடிக்கக்கூடிய வலு வந்து குறைவடையும். இதனால் சிறிய காற்று கூட அந்த தாவரங்கள் சரிந்து விழும். சரிந்து விழுந்துச்சுன்னா கட்டாயமாக தாவரத்துக்கு பொறுமுறை சேதங்கள் ஏற்படுச்சுன்னா அறுவடைக்கு முந்தைய இழப்பு வந்து அதிகரிக்க போகுது. ஏன்னா அந்த பொறுமுறை சேதம் ஏற்பட்டுச்சுன்னா அறுவடைக்கு முந்தைய இழப்புகள் வந்து அதிகரிக்கும். இதனால் அந்த பயிர் விளைச்சி வந்து குறைவடைய போகுது. அவை அதிக மழை ஏற்படும் போது பொதுவாகவே எல்லா பயிர் தாவரங்களுக்கும் வந்து பொறுமை சேதங்கள் ஏற்படும். ஓகே பிள்ளை, ரைட். அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா மகரந்த சேர்க்கை பாதிப்படுதல். பிள்ளை மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா பயிர் தாவரங்கள் வந்து பொதுவாக இந்த அயன் மகரந்த சேர்க்கை வந்து பாதிப்படையும். அதாவது அயன் மகரந்த சேர்க்கை நடைபெறாது. அயன் மகரந்த சேர்க்கைன்னு என்னென்னா ஒரு தாவரத்தில் உள்ள மகரந்த மணி வந்து இன்னொரு தாவரத்தில் உள்ள குறியீடுக்கு செல்றதை சொல்லுவோம். அந்த அயன் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம். ரைட். ஏன் இந்த அயன் மகரந்த சேர்க்கை பாதிப்படைனா அதிக மழை வீழ்ச்சி கிடைக்க பெறும்போது பிள்ளைகள் இந்த பூக்களில் காணக்கூடிய மகரந்த மணிகள் வந்து அதிக ஈரப்பதனை பெறும். அதிக ஈரப்பதனை பெறும்போது இந்த மகரந்த மணிகளை ஓரத்துலேருந்து இன்னும் ஒரு தாவரத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த பூடைகள் இருக்குது தானே பிள்ளை, இந்த பூச்சிகள், வண்ணத்தை பூச்சிகள், வண்டுகள், தேனீக்கள் இருக்குது தானே. இந்த தேனீக்களுடைய கால்களில் வந்து இந்த மகரந்த மணிகள் வந்து ஒட்டி கொள்ளாது. ஏன்னா ஒட்டும் தன்மை இழந்துடும். ஏன்னா மகரந்த மணிகள் வந்து குறித்த ஒரு ஈரப்பதனத்தை தான் அதிகமாக ஒட்டி கொள்ளும். அப்போ அதிக மழை வீழ்ச்சி கிடைக்க பெறும்போது இந்த மகரந்த மணிகளோட ஈரப்பதனம் ரொம்ப உயர்வாக இருக்கிறனால ஒட்டும் தன்மை இழந்துடும். அதாவது இந்த அந்த ஒளித்தொகுப்புக்கு செல்வாக செலுத்தக்கூடிய பூச்சிகளுடைய கால்களில் ஒட்டுத்தன்மை இழந்துடும். அப்போ ஒட்டுத்தன்மை இழந்துருச்சுன்னா ஒரு பூவில் இருந்து இன்னும் ஒரு பூவுக்கு வந்து மகரந்த மணிகள் எடுத்து செல்ல மாட்டாது. இதனால் அயன் மகரந்த சேர்க்கை நடைபெறாது. அதிக மழை வீழ்ச்சி கிடைக்கும் நாட்களில் வந்து அயன் மகரந்த சேர்க்கை வந்து நடைபெறாது. ஓகே பிள்ளை, பார்த்தீங்கன்னா விலகத்தை அதிக மழைக்காலங்களில் பூக்களில் உள்ள மகரந்த மணிகள் அதிக ஈரப்பதனை அடைவதனால் ஒட்டும் தன்மையை இழக்கும். இதனால் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பூச்சிகளின் கால்களில் மகரந்த மணிகள் ஒட்டி கொள்ளாது. இதன் காரணமாக ஒரு பூவிலிருந்து இன்னும் ஒரு பூவிற்கு மகரந்தம் கடத்தப்படாது. இதனால் அயன் மகரந்த சேர்க்கை தடைபெறும். சரியா, நடைபெறாது. சரியா, ஓகே. இப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் விளக்குனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் பிள்ளைகள். ரைட். அடுத்த பாயிண்ட்டை பார்த்தோம்னா பொருளை அறுவடை செய்தல் மற்றும் பதப்படுத்தலில் தடங்கள் ஏற்படல். பிள்ளை பார்த்தீங்கன்னா அதிக மழைக்காலங்களில் வந்து உங்களுக்கு பொதுவாக தெரியும் இந்த நெற்பயிற்சிகை வந்து அதிக மழைக்காலங்கள் நாம் அறுவடை செய்ய மாட்டோம். அப்படி அறுவடை செஞ்சோம்னா அந்த நெற்பயிற்சியில் வந்து அறுவடைக்கு வந்து இழப்பு வந்து ரொம்ப அதிகரிக்கும். அப்போ என்ன பிள்ளை, ஏன்னா இந்த நெற்பயிற்சிகை வந்து அறுவடை செய்யறதுக்கு பொருத்தமான நாள் எதுனா, அதாவது அதிகமான வெயில், மழை வீழ்ச்சி குறைந்த அதிகமான வெயில், வெப்பம் கூடிய நாட்களில் தான் நாம் பொதுவாக நம்ம நெற்பயிற்சியை அறுவடை செய்வோம். அப்போ தான் அந்த அறுவடைக்கு வந்து இழப்புகள் குறைவடையும். அதாவது அதிகமான வெயில் கிடைக்க பெறும்போது தான் அந்த அறுவடை செய்த நெற்கதிரை வந்து நம்ம இந்த மழையில் உலர்த்தி போட்டு நாம் பதப்படுத்துவோம். அதான் பிள்ளைகள். அப்போ இந்த நெற்பயிற்சியை பொதுவாக நெற்பயிரில் வந்து நெல்லை அறுவடை செய்யும்போது அதிக மழை வீழ்ச்சி பொழிஞ்சிச்சின்னா அந்த அறுவடை நாள் வந்து நமக்கு சாதகமாக இருக்காது. அந்த நாளில் வந்து அதிகமாக என்னது அதோடைய இப்போ இந்த இழப்புகள் ரொம்ப அதிகரிக்கும். ஏன்னா நம்ம அறுவடை செஞ்சதை நாம் உடனே செய்யணும், உலர்த்ததுக்கு காரணம் என்னென்னா அதாவது நெல்லில் உள்ள ஈரப்பதோட அளவை நம்ம குறைக்கணும். அப்போ அறுவடை செஞ்சிட்டோம், நம்ம அறுவடை செய்யறதுக்கு அறுவடை செஞ்சு உலர்த்ததுக்கு முன்னாடியே கடும் மழை பொழிஞ்சிச்சின்னா நெல்மணிகளில் உள்ள ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கும். இதனால் பீடை தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அவை நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், நெற்பயிற்சிக்கு நம்ம நெல்லை வந்து அறுவடை செய்த பின்னர் வந்து நம்ம கட்டாயமாக சூரிய ஒளியில் உலர்த்தி போட்டு அதோட ஈரழிப்பு சதவீதத்தை நம்ம குறைக்கணும். குறைச்சி போடாதான் நம்ம பதப்படுத்தும் போது அந்த நெல்லை பார்த்திங்கன்னா அந்த பூச்சி தாக்கங்கள் அதே மாதிரி பூடை தாக்கங்கள் குறைந்து அறுவடைக்கு பின் இழப்பு வந்து குறைவடையும். அவை கண்டிப்பாக நாம் நெல்லாக இருக்கலாம், இல்லாட்டி ஏனைய பயிர் தாவரங்களாக இருக்கலாம். அப்போ அறுவடை செய்தலுக்கும் அதே மாதிரி நம்ம அந்த அறுவடை செய்த விளைச்சல் வந்து நாம் பதப்படுத்தலுக்கும் என்னது பொருத்தமான ஒரு நாள் பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய நாள் தான். அப்போ அதிக மழை வீழ்ச்சி கிடைக்கப்படும் நாட்களில் வந்து நாம் நெல் அறுவடை செய்யக்கூடாது. அப்போ அதே மாதிரி தான் ஏனைய தாவரங்களுடைய விளைச்சலும் அப்படி தான் இருக்கும். அதிக மழைக்காலங்களில் வந்து நாம் அறுவடை செய்ய மாட்டோம். சாதாரண சுமூகமான அதாவது சாதாரண வானிலை காணப்படும் நாட்களில் தான் நாம் இந்த மாதிரியான பயிர்த்தாங்களை அறுவடை செய்வோம். ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். மண்ணரிப்பு, மண் சரிவு அதிகரித்தல்.
பார்த்திங்கன்னா இந்த அதிக மலைப்பாங்கான பகுதிகளில் பார்த்திங்கன்னா இந்த அதிக மலைப்பாங்கான பகுதிகளில் சரிவுக்கூடிய பகுதிகளில் வந்து நீர் வந்து ஓடி வழியும் போது நீர் ஓடி வழியும் பாதையில் காணப்படக்கூட மண்ணை வந்து அந்த ஓடி வழி நீர் வந்து அப்படியே காவி கொண்டு செல்லும், அதாவது அரித்து கொண்டு செல்லும். அப்போ அரித்து கொண்டு செல்லும் போது அங்கே கட்டாயமாக மண்ணரிப்பு நிகழும். மண் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு நீரால் கொண்டு செல்லப்பட தான் சொல்லுவோம் மண்ணரிப்புன்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து பொதுவாக நடக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மலைப்பாங்கான பகுதிகளில் அதிக கொத்து சாய்வான, அதாவது ஒரு செங்குத்தான பகுதியில் மண் படைகளில் வந்து இந்த மண் படைகளில் வந்து மண் திரளில் வந்து நீர்க்கொள்ளவு அதிகரிக்கும் போது நீரோட திணிவு வந்து அதிகரிக்கும். அப்போ நீரோட திணிவு அதிகரிச்சுன்னா உயர்நில பகுதியில் உள்ள மண் திரள் வந்து அப்படியே தாழ்நிலம் நோக்கி அப்படியே சரிந்து கொண்டு வரும். இது சொல்லுவோம், நம்ம சொல்லுவோம் மண் சரிவுன்னு சொல்லுவோம். அதாவது உயர்நில பகுதியில் உள்ள மண் திரள் வந்து தாழ்நில பகுதியை நோக்கி மிக வேகமாக இழுத்து கொண்டு செல்லப்படன்னு சொல்லுவோம். இழுத்து கொண்டு செல்லப்படன்னு சொல்லுவோம் மண் சரிவுன்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து பொதுவாக அதிக மழை பெஞ்சு கட்டாயமாக எல்லா இடங்கள்லையும், அதாவது மலைப்பாங்கான பகுதிகளில் வந்து ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான நிகழ்வாக இருக்குது. ரைட், இப்படி பார்த்தீங்கன்னா மலைப்பாங்கான பகுதியில் அதிக மலைவீழ்ச்சி கிடைக்கப்பெறும் போது அதிக சரிவான பகுதிகளில் நீர் ஓடி வழியும் போது அப்பகுதியில் உள்ள மண் துணிக்கைகள் கழுவி செல்லப்படும். அதே சமயம் செங்குத்தான பகுதிகளில் காணப்படும் மண்ணில் நீர்க்கொள்ளவு அதிகரிக்கும் போது பாரிய மண் படையானது உயர்நில பகுதியில் இருந்து தாழ்நில பகுதியை நோக்கி பயணிக்கும். இது மண் சரிவு என குறிக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மலைநாட்டு பகுதியில் வந்து அதிக மழைக்காலங்களில் அவதானிக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் வந்து இந்த மண்ணரிப்பும் இந்த மண் சரிவும். ஓகே பிள்ளை, அப்போ இந்த பாயிண்ட்டுகளையும் இதுக்கான விளக்கங்களையும் போட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா இலகுவாக புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும் பிள்ளை. ஓகே பிள்ளை, நம்ம அடுத்த எஸ்ஐக்யூவில் சந்திப்போம்.